யார் அந்த கொஞ்சம் கிளி? நம்ம வள்ளியூர் நாட்டா பொண்ணு. வாழ்ந்தா 5 நிமிஷமாவது அவளோட வாழ்ந்து செத்து போயிருந்தா அதான்டா வாழ்க்கை. பாத்தியா, ரோட்ல போற பொண்ணு கூட 5 நிமிஷம் வாழ்ந்துட்டு செத்து போறேன்னு சொல்றானே, இவன் நமக்கு கஞ்சி ஊத்த போறான். ஆயுசு போற நான் கஞ்சி ஊத்துறேன்னு சொன்னா இந்த நாய் சொல்லுச்சு. அந்த பேய்கிட்டே கேள. மூஞ்சி மொரகட்டிகளே பாரு. எதிர்த்து போங்கடா. வாங்கடா. நீ எங்க போற? உட்கார்ற. ஏண்டா ஒரு ஆம்பளை லட்சணமா இல்லாம ஒரு வேலை வெட்டி செய்யாம ரோட்ல போற பண்ண நோட்டு விட்டு கிடக்குறியே, இது நியாயமா இருக்குதா? இல்லை, நான் உண்டான சொல்றேன். சொல்லு. நான் சின்ன வயசுல கணக்கு பிள்ளை வேலைக்கு சேர்ந்து மாதம் 30 ரூபாய் சம்பாதிச்சல இந்த வீட்டை கட்டினேன்டா. உன்னால முடியுமா? இப்ப யாராலையும் முடியாது. ஏன்ற இப்போ கல்லா போட்டி சாவிய கணக்கு புள்ள கிட்ட குடுக்கறது இல்ல, முதலாளிமார்களே எடுத்துட்டு போயிடுறாங்க. பாத்தியாடி, எந்த நேரத்துல பெத்தவன என்ன திருட்டு பையன்றான்? இல்லை, சாப்பனா இருந்து கேக்குறேன்டா. ஆம்பளை லட்சணமா உன்னால உழைச்சி 1 ரூபாய் சம்பாதிக்க முடியுமா? இல்ல, நானும் மகனா இருந்து சொல்றேன். ஆம்பளையா லட்சணமா 1 ரூபாய் என்ன 1000 ரூபாய் சம்பாதிக்க முடியும். இது என் அன்னை மீது ஆணை. டேய், இதுக்கும் சாமர்த்தியம் ஒண்ணுண்டா. அப்ப அதுக்கு தான் நான் லாயக்குங்கறியா? நீ அதுக்கு தான்டா லாயக்கு. தாயே, விடை கொடுங்கள், நான் வெற்றியோடு திரும்புகிறேன். சின்ராசு, நீ எங்கப்பா போவ? எங்கெல்லாம போவேன்? நீ மனுஷனுக்கு பெத்து வச்சிருக்க, ராட்சசனுக்கு பெத்து வச்சிருக்க. நந்தபாலன் கருணை புரிவான், ஆனந்த பாலன் கருணை புரிவான். வணக்கம். நான் உன்கிட்ட கேட்டேனா? ஒரு மரியாதைக்காக. மரியாதை மனசுக்குள்ள இருக்கட்டும். வணக்கம் போடுவீங்க, மனசுக்குள்ள வழுக்கத்தலையா பூசணி தலையான்னு சொல்லுவீங்க. ஆமா, என்ன விஷயமா இங்க வந்த? நீங்க புதுசா ஒரு தொழில் ஆரம்பிச்சிருக்கிறதா சொன்னாங்க, உங்ககிட்ட வேலைக்கு சேர்ந்துக்கலாம்னு வந்தேன். பக்கத்து வீட்டுல போய் சுத்தியில் வாங்கிட்டு வா. சரிங்க. அங்க சுத்தியில் இல்லன்ட்டாங்க. அங்க இல்லைன்னா வீட்டை விட்டு வாங்க வேண்டியதானே? சரிங்க. அங்கே சுத்தியில் இல்லன்ட்டாங்க. ஏண்டா உன் வாய் சாமர்த்தியத்தை யூஸ் படுத்தி ஒரு சுத்தியில் வாங்க துப்பு இல்ல? இதுக்கு எதுக்குங்க வாய் சாமர்த்தியத்தை யூஸ் பண்ணனு? சுத்தியில் இருக்கான்னு கேட்டேன், இருந்தா குடுக்குறாங்க, இல்லன்னா இல்லன்னு சொல்றாங்க. எல்லா வீட்லயும் சுத்தியில் வச்சிருக்கானுங்க, கொடுத்தா தேஞ்சு போகும்னு நினைக்கிறானுங்க. காஞ்ச பயலுங்க. நம்ம வீட்டு சுத்தியில் ஜன்னல் இருக்குது, எடுத்துட்டு வா. நம்ம சுத்தியில்ப்பா. ஏயா, சுத்தியில வீட்டுக்குள்ள வச்சுட்டு என்ன வீடு வீடு அலைய வச்சிய, இனிமே உங்ககிட்ட வேலைக்கு சேர்ந்தா என்ன ரேஞ்சில் அலைய விடுவ? ஏண்டா சுத்தியில இருங்க? இந்த பார், உட்கார்ந்து ஒரே இடத்துல வேலை செய்யற மாதிரி வேலை ஏதாவது இருந்தா குடு, செய்யறேன். இல்லன்னா சுத்தியில் நீயே போய் எடுத்துக்க. உட்காந்து? ஆமா. ஒரே இடம்? ஆமா. அப்படின்னா நம்ம நாட்டுல 2 இடம்டா. எந்தெந்த இடங்க? ஒன்னு பழனி, இன்னொன்னு திருப்பதி. அங்க என்ன வேலைங்க? எங்க அப்பா பொல்லாதவன், வயர்லெஸ் மூலமா எல்லார்கிட்டையும் சொல்லிருக்கான். இனிமே உள்ளூர்ல வேலையே கேட்கறது இல்ல, வெளியூர்ல போய் தான் வேலை செய்யறது. வர்றண்டா தர்பூசணி தலையா. காட்டிட்டேடா புட்டிய. ஐயோ, அந்த பொட்டியில தாண்டா பணம், வயிறும், நகை, நட்டு எல்லாமே இருக்குடா. அது போனா போட்டோம், ஊரே விரட்டிக்கிட்டு வருது, இருக்கிறத காப்பாத்துவோம். ஐயா ஐயா, நான் திருட இல்லைங்க, நான் வெளியூர்காரன். 4 பேர் பெட்டி எடுத்துட்டு இருந்தாங்க, ஓடுறாங்க. ஐ, ஏமாந்துட்டானுங்க. ஐயோ, சாவி அவனுக்கிட்ட வாங்காம விட்டுட்டே. என்ன அப்பா, என்ன சொன்ன? நான் இதுக்கு கூட லாயக்கு இல்லையா? ஏய், இப்ப இந்த பெட்டிக்குள்ள தங்கம் வைரம் எவ்வளவு இருக்குன்னே தெரியாது. உன் வீட்டுக்கு எதிரிலேயே ஒரு வீடு கட்டி அந்த நாட்டாம பொண்ணோட 5 நிமிஷமாவது வாழ்க்கை நடத்தல. என் பேரு சின்னராசு இல்ல.
அப்படி என்ன வேலைங்க? டேய், என் கைய பாத்தீங்களா? என்ன இருக்கு? இறங்குடா, அறிவிட்டவங்களா. இந்த ரேகை இவ்வளவு தூரம் தாண்டினதுக்கு செயின், மோதிரம் இதெல்லாம் போட்டிருக்கேன். இந்த ரேகை மட்டும் விரல தாண்டிச்சுன்னு வச்சுக்க, நான் ஃபாரின்ல பிளைட்ல பறந்துகிட்டு இருப்பேன். அண்ணே, ஃபாரின்னா எந்தெந்த ஊர்னே? கல்கத்தா, பம்பாய், டெல்லி, இன்க்ளூடிங் பெங்களூர். அப்படியா அண்ணே? அண்ணே, எனக்கு அந்த ஊரெல்லாம் பாக்கணும்னு ஆசையா இருக்குண்ணே. திருச்சி மரோட பார்த்ததுல உனக்கு டெல்லி இருக்குதா? டெல்லி அங்க வரடா இருக்குனே. Follow me. அண்ணே, யாருண்ணே இவன்? எனக்கு என்ன தெரியும்? நானும் உங்க கூட தானே வரேன். அண்ணே, பேச வாடா. புதுமத்தண்ணே பாத்து பேசுங்க, ஒரு மாதிரியா இருக்கான், அடிச்சிட போறான். ஹலோ சார், பிரதர். ஏய், என்னென்ன பண்ணிட்டு இருக்கீங்க? பார்த்தா தெரியல, கோழிக்கு தீவனம் போட்டுட்டு இருக்கேன். எங்கய்யா கோழி? எங்கய்யா தீவனம்? டேய் குதிரமுத்து, உங்க ஊரை பத்தி நீ ஆரம்பத்துல சொன்ன போது கூட நான் நம்பல, ஆனா இப்ப நான் நம்புறேன்டா. என்னங்க சொன்னாரு? அவசியம் சொல்லணும் ஐயா? இல்ல அவசியம் உங்ககிட்ட சொல்லணுமா? டேய் சொல்லிட்டுமாடா. நீ சொல்ல வேணாம்னா நான் சொல்லலப்பா, ஆனா உங்க ஊரை பத்தின உன் கணிப்பு இருக்குது பாரு, சூப்பர் கணிப்புடா. நீ வருங்காலத்துல ஒரு ஆளினார் அழகராஜா ஆகலாம், இல்ல பெரிய இன்ஜினியரா கூட ஆகலாம். அண்ணே, அப்படி என்னண்ணே சொன்னாரு இவரு? ச்சே, வேணாங்க, அது எதுக்குங்க? பையங்க ஆசைப்படுறாங்க, நான் சொன்னதை சொல்லுங்க என்ன. அவசியம் நீ சொன்னதை நான் சொல்லவா? சொல்லுங்க என்ன. ச்சே, வேணாண்டா. அட சொல்லுங்க என்ன. நமக்குள்ள பழகிட்டு அதெல்லாம் வேணாம். சொல்லுங்க என்ன. சொல்லிடுவா. ஆமா, இவனுங்களும் வாயை போடுறதுட்டு எவ்வளவு நேரத்துக்கு நிப்பானுங்க. அவன் ஒண்ணும் உங்க ஊரை பத்தி தப்பா சொல்லலீங்க. எங்க ஊர்ல இருக்கிறவங்க எல்லாம் பைத்தியக்கார நாய்ங்க, மூளை இல்லாதவனுங்க, மண்டியில முடியே இல்லாதவனுங்க, ஏமாந்தவனுங்க. அங்க வந்தா உங்களுக்கு ஈஸியா வேலை கிடைக்கும்னு சொன்னானுங்க. அவ்வளவுதான். அப்படியா? சொல்லு. எனக்கு என்ன தெரியும்? நான் உங்களோட தானே இருக்கேன். கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சிரிச்சு பேசுனீடா. அவன் யாருன்னு தெரியாதையா? டேய், அடிச்சு ஐயோ! டேய், என்ன ஊர்ல அடிக்கிறாங்களா இல்ல கடிக்கிறாங்களா? ஒரு வித்தியாசமா அடியும் கடியும் சேர்ந்து இருக்குது. டேய் குதிரமுத்து, எங்க ஊரை பத்தி ஏதாவது பேசுன நடக்கிறதே வேற. வாங்கடா. ஐயோ ஐயோ. ஏண்டா குதிரமுத்து, நீ என்ன அனாதையாடா? நானாவது உங்களுக்கு எப்படி தெரியும்? ஊரே சேர்ந்து அடிக்கிறாங்க, உன்னை ஒருத்தன் கூட தடுக்கலையா? அதை வச்சு கண்டுபிடிச்ச. என்ன யோசிக்கிற? ஒண்ணு இல்லங்க, நீங்க இவ்வளவு பெரிய விஷயம் தெரிஞ்சாலும் எனக்கு தெரியாம போச்சு. அண்ணே, நான் எப்படியாவது உங்கள்ட்ட சிஷியனா சேரணும். எனக்கு ஒரு சிசிய அவசியம் தேவைதான். வாங்க எங்க வீட்டுக்கு போலாம். இதெல்லாம் என்ன தங்கமா? ஆமாண்ணே, எங்க பரம்பரை சொத்து. பரம்பரை சொத்தா? ஒரு வருஷத்துக்கு உட்கார்ந்து சாப்பிடலாம் போல இருக்கு. சரி வா. வாங்க வாங்க அண்ணே, வாங்க உட்காருங்க. எங்க அப்பா, இதெல்லாம் உங்களுக்காக தயார் பண்ணது. குடலு, தலைக்கறி, நெஞ்சுக்கறி, மூளை, இதெல்லாம் ஸ்பீடா உள்ள போனுக்கிறதுக்காகத்தான் குவார்டர் பாட்டில் வாங்கிட்டு வந்திருக்கேன். டே குதிரமுத்து, என் மேல நீ எவ்வளவு பிரியம் வச்சிருக்கிற. எங்க அப்பா அம்மா கூட இவ்வளவு பிரியம் வச்சு இதெல்லாம் சமைச்சு போட்டதுலடா குதிரமுத்து. சாப்பிடுங்க சாப்பிடுங்க சாப்பிடுறேன். சாப்பிடுங்க, இந்த கறியாரு சாப்பிடுங்க. இந்தாங்க பிராண்டி பிராண்டி. ஐயோ 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 ஐயோ. டேய், ஆச்சி முத்து கந்தசாமி ஓடியாங்க. ஐயோ ஐயோ ஐயோ. என்னையாச்சு? இங்க பாருங்க. இங்க பாருங்க. ஐயோ ஐயோ ஐயோ. ஒண்ணும் தெரியாதுங்கய்யா. ஐயோ. என்னடா ஆச்சு? இங்க பாத்தியா, யாருன்னு தெரியுதாயா? எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கு. அருவி கிட்டோட நம்ம லட்சுமிடா. நம்ம சிங்கர மக லட்சுமியா? ஐயோ, நான் ஆசையோட வளர்த்தனே அந்த லட்சுமிடா. தினசரி மாங்குயிலே பூங்குலேன்னு பாடுமே அந்த லட்சுமிடா. நான் வெளியில போயிட்டு வரதுக்குள்ள இந்த ஆளு ஆட்ட அடிச்சு குழம்பு வச்சுட்டாங்க. அட பாரு, இது மரியாதை இல்ல, அடிக்க கூடாது. உங்க ஊர்ல பஞ்சாயத்து ஒண்ணு இருக்குல்ல? வாங்க போலாம். வேணா அடிச்சுங்க. நீ பேசாம இருக்க குதிரமுத்து. பஞ்சாயத்துன்னு ஒண்ணு இருக்குல்ல, பஞ்சாயத்தை கூட்டுறதுக்கு நாங்க ஏற்பாடு பண்றோம். நீ இந்த ஆளை கூட்டிட்டு வா. இது நியாயம். என்ன அடிக்காம போறாங்க? அண்ணே இருங்கண்ணே, எங்கடி பம்புற? ஏண்டா, என்ன வச்சு நீ பணம் பறிக்கத்தானே இந்த திட்டம் போட்ட? இல்ல. டேய், அது போடுற. ஆமா. கேட்டியல்ல, உனக்கு பணம் தானே வேணும். பஞ்சாயத்துல நீ 2000 ரூபாய் கேளு. அது எப்படிங்க? இந்த ஆடு எவ்வளோடா போறோம்? 500 ரூபா. நீ 2000 ரூபாய் கேளு. கொடுப்பீங்களா? கொடுத்தா போச்சு. ஆனா ஒண்ணு, நான் பஞ்சாயத்துக்கு வரும்போது இப்படி வர முடியாது.
ஏன் நான் வெளியூர்காரன், என்ன அன்னக்காவடின்னு நினைச்சுக்குவாங்க. நீ உள்ளூர்காரன், அதனால இந்த பட்டு சட்டை, பட்டு வேட்டி, செயின், மோதிரம் இதெல்லாம் என்கிட்ட கட்டி கொடு. கொண்டு ஓடவா? என்னடா குதிரை முத்து, உன்னை நான் ஏமாத்திட்டு இந்த ஊரை விட்டு ஓடிட முடியுமா? நீ ஹோட்டல்ல இருந்து கறி வாங்கிட்டு வந்து போட்டுட்டு நான் ஆட்டோ அடிச்சு தின்னுட்டான்னு சொன்னவன் நீ சரியான மூலக்காரன், நீ சரியான அறிவாளி. போட்டுக்கங்க. பஞ்சாயத்து முடிஞ்ச உடனே பத்திரமா என்கிட்ட கழட்டி கொடுத்துடணும். அப்பவே கழட்டு. 2000 ரூபாய் உடனே கொடுத்துடணும். இந்த வேட்டி அவரு. ஐயோ சட்டி போடல. நீ எப்படா சட்டி போட்ட அவருடா? நான் ஒத்துக்க மாட்டேன், ஒத்துக்க மாட்டேன், ஒத்துக்க மாட்டேன். நான் அடிச்சு சாப்பிட்டது ஏன் ஆடு. இங்க பாருங்க, கரண்ட் பேசாதீங்க, எனக்கு பிடிக்காது. நான் ஒண்ணு பெரண்டெல்லாம் பேசுறடா, நேரா நின்னுட்டு தான் பேசுறேன். நான் அடிச்சு சாப்பிட்டது ஏன் ஆடு. நீங்க தானே ரூபா தானே ஒத்துக்கிட்டீங்க. இது என்னையா அது பம்பா இருக்கு? ஏன் ஆட்டு அடிச்சு நான் சாப்பிட்டதுக்கு இவருக்கு 2000 ரூபாய் கொடுக்குறது. அவங்கள்ட்ட பேசாதீங்க, எதா இருந்தாலும் நேருக்கு நேரா பேசுங்க. அட மடையா, கண்ணென்ன புடலியா இருக்கு? நேருக்கு நேரா தாண்ட நின்று பேசுறேன். நான் என்ன கோணையா நின்று பேசுறேன்? ஐயோ தலைவர், அது யாருங்க? யாரு? போது நிறுத்துங்க. நீ ஓ ஆடுங்கிற, நீ ஓ ஆடுங்கிற. யாரு ஆடுங்கிறது பஞ்சாயத்துல தெரிஞ்சு ஆகணும். ஐயா, அவன் கிறுக்கு பையங்க, அவன் அப்படித்தாங்க சொல்லுவான். இப்ப பாருங்க, இந்த மோதிரத்தை அவனதும்பா. பின்ன என்னது இல்லையா? பாத்தீங்களா, விரல் என்னது மோதிரம் என்னது அவனதுங்கிறான். இன்னும் கொஞ்ச நேரம் கழிச்சு பாருங்க, இந்த செயின் அவனதும்பா. பின்ன என்னது இல்லையா? பாத்தீங்களா, செயின் அவனதா ஐயா. அட இத விடுங்க ஐயா, இந்த வேட்டி சட்டையும் கூட அவனதும்பா ஐயா. ஐயோ என்னதாங்க 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 கிறுக்குனா இல்லையா? இவன் என்ன சொல்றான், இந்த ஊர் பஞ்சாயத்து தலைவர் ஒரு நரச்ச மண்டைய, அவனுக்கு வேலை இல்ல, இந்த ஊர் ஜனங்கள்லாம் கேனைனுங்க, அவனுக்கு நம்ம ஒரு ஜிலுக் ஜிலுக் காட்டுவோம் அப்படின்னு சொல்றானுங்கன்னா. ஏண்டா எங்க பஞ்சாயத்து தலைவரையா கேனையா கிறுக்கன்னு சொன்ன? அவன் நம்ம தலைவரை குறை சொல்ல பாத்துட்டு சும்மா இருக்கீங்க, வேலையை காட்டுங்கடா. அண்ணே, பஞ்சாயத்து நடந்ததெல்லாம் மன்னிச்சிருங்கண்ணே. இந்த செயின் மோதிரம் எல்லாம் கொடுத்துருங்கண்ணே. அமுக்குடா. டேய், ஐயோ அப்பா, இங்கேயும் வந்துட்டியா? யார் உங்க அப்பாவா? இன்னும் இருக்காரா? போன கார்ராவுல தப்பிச்சிட்டாரு, இந்த கார்ராவுக்காக வெயிட்டிங். போடா விரும்பல. என்னடா இது தர்மசத்திரமா? வேலை செஞ்சுட்டீங்களா இல்ல மிச்ச மிஷோட காத்துட்டு இருக்கீங்களா? இந்த பார், உள்ளூர்ல அவமானப்படுத்துறேன், இங்கேயும் வந்து என்ன அவமானப்படுத்தணுமா? டேய் எந்திரா, அழகான பண்ண பாத்து வச்சிருக்கிறேன், எனக்கு பிடிச்சிருக்குது, போய் கட்டிக்க. டேய் கல்யாணம் உனக்குடா, அத சொல்லியா பின்ன உனக்கு பிடிச்சிருக்குன்னு சொன்னா? டேய் கையை காட்டு. என்னடா இது மோதிரம் போட்டுருக்கிற, செயின் போட்டுருக்கிற? ஐயா, அவர் யார் ஏமாத்துறாங்க? சுயமா சம்பாரிச்சது. என்ன வாரியடா? ஐயோ, உங்களை பத்தி புகழ்ந்து பேசுறேன். தம்பி, உன்னை பத்தி நிறைய கேள்விப்பட்டிருக்கிறேன். இந்த ஊருக்கு அனாதையா வந்து சுயமா சம்பாரிச்சு நீ முன்னுக்கு வந்தவனா. என் பையன் வாழ்க்கையில இந்த அளவுக்கு வந்தது காரணமே நீ யாரா இருக்கணும். நீ என் கூட வந்துட்டீன்னா என் பையன் வாழ்க்கையில முன்னுக்கு வந்துருவான், புத்திசாலி ஆயிடுவான். இரு, இவனையா நம்ம வீட்டுக்கு கூப்பிடுற? ஆமா, இவன் சோறு தின்னு நீ பார்த்தது இல்லையே, பல பண்ணைகளை அழிச்சிருக்கான். நீ திருந்தினா போறோம், நீ வாப்பா. சரிப்பா. அண்ணே, எனக்கு ஒரு சந்தேகம். என்ன? நீங்க வீட்டோட மாப்பிளைய போறீங்க, முதல் நாள் மாப்பிள்ளைன்னு வச்சுட்டு வீட்டோட மாப்பிள்ளை தானே அப்படின்னு உங்களை இலக்காரம் பார்த்தாங்கன்னு வச்சுக்கோங்க, உங்களால அதை தாங்க முடியாது. அதை பார்த்துக்கிட்டு நான் உயிர் வாழ்றதுல அர்த்தமே இல்லை. அதனால நீங்க வண்டிக்காரனா போங்க, நான் மாப்பிள்ளையா போறேன். வண்டிக்காரனா போனா அக்கம் பக்கத்துல விசாரிச்சுக்கலாம், பொண்ணு எப்படி, அவங்க குடும்பம் எப்படி, அவங்க அப்பா எப்படி, அவங்க குளம் கோத்திரம்லாம் தெரிஞ்சுக்கலாம்ல. ஏ குதிரைமுத்து, நல்ல ஐடியாவை நீ இப்பதான்டா சொல்ற. நான் வண்டிக்காரனா போறேன், நீ மாப்பிள்ளையா வா. ஆள் மாறாட்டோட பண்றீங்க, முதல்ல பொண்ணோட பொண்ணுக்கு ஆள் அனுப்புறேன். அண்ணே, மோட்டார் சைக்கிள்கார வரான், வழி விட்டுறாதீங்க. அவன் எங்காவது அவசரமா போறா இருப்பான்டா. அவசரத்தை பார்த்தா உங்க கௌரவம் என்ன ஆகுறது? நீ அப்படி போறியா? சரி விடு, பாத்துறேன். கொஞ்சம் வழி விடுங்க. யோ உங்களுக்காயா, நீ ஓரமா போங்க. யோ என்ன வழி விடுன்னு சொல்ற, வழி விடாம போயிட்டு இருக்கீங்க. எவ்வளவு தூரம் போறீங்க பாக்கலாம் உங்களுக்கு. அப்பா போச்சு, கொண்டு வந்து மோட்டார் சைக்கிள் நிப்பாட்டானடா. எந்த ஊரா நீங்க? உங்களை இந்த ஊர்ல பார்த்தே இல்ல. இறங்கி வாங்க கீழே. ஏய் இறங்க கீழே. இறங்குறாங்க. இறங்குறியா நான் ஏறிட்டுமாடா? அண்ணே, ஆளை பார்த்தா ஒரு மாதிரியா இருக்கா, கீழே இறங்குங்க. எவ்வளவு தைரியம் இருந்தா நான் அவ்வளவு கத்த கத்த வழி விடாம போவீங்க. ஏண்டா என்ன வண்டி ஓட்டுற நீ? ஒப்ப போய் ஓடாது. பேசுறா பேசு. என்ன பெரிய பிளைன் மவுத் காரன்ஸ் இதெல்லாம் சொல்ற, வாயத்திலிருந்து பேசுறா. சொல்ற ஏண்டா வழி விடல சொல்ற. நீ சும்மா இருக்க, நீ சும்மா இருக்கு, நான் கேக்குறேன். ஏண்டா அவர் சொன்னாரா வழி விடு வழி விடுன்னு சொன்னாரு. அவர் அடிக்காதீங்க, சும்மா இருக்க முதலாளி. அவர் சொன்னதுக்கு அப்புறமும் நீ வழி விடா ஓட்டுறீங்கன்னா உன் நெஞ்சில எவ்வளவு தைரியம் இருந்திருக்கும் யார் தெரியுமாடா? சொல்றேன்.
அடிக்காதீங்க, உங்க கால்ல விழுந்து கும்பிடுறேன். இருங்க முதலாளி, இருங்க 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 இருங்க. இந்த நாயில எதுக்கு வேலைக்கு வச்சுக்கிறீங்க? இவங்க வச்சு நம்ம மரியாதை சுத்தமா கெடுத்துருவாங்க முதலாளி. ஏண்டா பாத்தியா பணிவு அடக்கத்தீங்க? அவர் வேஸ்ட் விலை பெறுவாரு நீங்க. வேட்டாங்க வாய் திறந்து. அவர் விட்டுருங்க ஐயா. உங்களுக்காக விடுறங்க முதலாளி. இல்ல நடக்கிறதே வேற. நான் இது வரைக்கும் 15, 20, 30 கோல் பண்ணிருக்கேன் முதலாளி. வரங்க முதலாளி. சரிங்க. வரண்டா. ஏண்டா நீ வழிவிடு வழிவிடுன்னு சொல்லி நான் வழிவிடாம ஓட்டிட்டு வந்தனா? நான் வழி விடலான்னு சொன்னேன். நீ என்ன சொன்ன? உங்க மரியாதை என்ன, உங்க கௌரவம் என்ன, வழி விடாதீங்கன்னு என்ன? இப்ப பாத்தியல்ல, மரியாதை கன்னத்துல உழுகுது, கௌரவம் தோல் மேல உழுகுது. ஏண்டா உன் வேட்டி வேட்டி வேலை போட மாட்டான் நானு? அவர வேட்டி, அண்ணன் அவர வேட்டியா? அவுத்து வைட வேட்டியா? அண்ணன் வலிக்குதா? டேய் சட்டை கட்டுறா, கலெக்டரா சட்டையா கட்டுறா. இங்கடா உன் ட்ரெஸ் வாங்கிடா. வண்டியை நீ ஓட்டி வாடா நாய. அவர்தான் செயின் ஏடுறா ஏடுறா. அப்பா அப்பா வண்டி வந்தாச்சு, வண்டி வந்தாச்சா? மாப்பிள வந்துட்டாரா? சாவித்திரி சாவித்திரி ஒடியா, மாப்பிள வந்தாச்சு. பத்தனை ஏண்டா சீக்கிரம் சீக்கிரம் பத்தனை. மாப்பிள டேய் தள்ளுடா. மாமா இத வந்துட்டு மாமா. மாமா வண்டிக்காரர நான் தான் மாப்பிள. நான் மாப்பிளையா? ஓயா வண்டிக்காரர நான் தான் மாப்பிள. அந்த பக்கம் வாங்க மாப்பிள. இந்த வந்துட்டேன் வாங்க. உங்க அப்பா சொல்லி அனுப்பிட்டாரு, வண்டி ஓட்டிட்டு வர்றதா மாப்பிள கூட வர்றதா வண்டிக்காரன்னு. தள்ளுடா. நீ போய் அந்த பக்கம் பத்தனை ஏடா சீக்கிரம். மாமா ஆரத்தி எடுங்க, பல பேர் வகுத்தரிக்க போகணும். பரவாயில்ல, அவனையே கும்பிடுறீங்க. அவர் யாருங்க? பொண்ணோட அண்ணன். இருக்கட்டுமே. அப்ப உள்ள போலாமா? உள்ள வாங்க, பொண்ணை பார்க்கலாம். எங்க பொண்ணு? மாப்பிள உள்ள. போடா. ஐயோ ஐயோ, இப்ப நான் மாப்பிளை இல்லையா? அப்புறம் எதுக்கு இதெல்லாம் நான் போட்டு வந்தேன்? எதுக்கு நான் இதெல்லாம் போட்டு வந்தேன்? எங்க அப்பா அங்க இருந்தா கெடுக்கிறான், இங்க வந்தா அங்க இருந்தே கெடுக்கிறான். பொண்ணு கருப்பா சிகப்பா, அவன் எப்படி இருக்கான்னு கூட நான் பார்த்ததே இல்லையே. நீதான் பொண்ணா? என் பேரு சின்னராசு. உன் பேரு? சாவித்ரி. ஐயோ சாவித்ரி, அங்கேயும் எஸ் இங்கேயும் எஸ். ஓகே, நான் உன்னை கொஞ்சம் தொட்டுக்கிட்டுமா? ஐயோ கோதுமை அல்வா மாதிரி இருக்கிற. உன் கண்ணத்தை கொஞ்சம் கிள்ளிக்கிட்டுமா? ஐயோ பண்ணு மாதிரியே இருக்கியே. உன் கையை கொஞ்சம் புடிச்சுக்கிட்டுமா? எங்கே காட்டு. ஐயோ இங்கேயும் மோதிரம் இங்கேயும் மோதிரம், சரியான காம்பினேஷன். வந்துட்டேன்ப்பா. யாருங்க ஒப்பனா? ஆமா. அவெல்லாம் சாக கூடாதா? எதுக்கு இடைஞ்சலா இருக்கான்? போறியா? ஆமா. உள்ள வாங்க, பலகாரம் எல்லாம் இருக்கு. வாங்க. பலகாரத்துல என்ன பண்ணி மேய்ஞ்சிருக்குமே. டேய் முடியாங்கண்ணா, இது என்னது? பழம் மச்சான். இது உனக்கு பிடிக்குமாடா? ரொம்ப பிடிக்கும். இது உனக்கு பிடிக்கிற மாதிரி உங்க அக்காவுக்கு என்ன பிடிக்கணும். அதுக்கு என்ன வழி? அது அக்காவுக்கு ஒரு வீக்னஸ் இருக்கு மச்சான். ஒரு கால் கொஞ்சம் கம்மியா இருக்கா? இல்ல மச்சான், இந்த பாம்பு பிடிக்கிறவங்கள பார்த்தா அக்காவுக்கு ரொம்ப பிடிக்கும். என்னடா அது அநியாய குடும்பமா இருக்கு. ஏதோ ஒரு 25 பாக்கெட் தண்ணி அரைச்சு ஊத்து சொன்னா ஊத்தலாம், ஒரு 10 மூட்டையை லாரியில ஏத்த சொன்னா ஏத்தலாம். பாம்ப பிடிக்க சொல்றீங்களேடா. ஒரு ஐடியா. என்ன மச்சான்? இந்த ஊர்ல பாம்பாட்டி இருக்கானா? பாப்பாட்டி இருக்க மச்சான். அவங்கிட்ட ஒரு 25 ரூபாய் பணத்தை கொடுத்து சரி ஒரு நல்ல பாம்பை புடிச்சிட்டு வந்து சரி பல்ல புடுங்கிட்டு சரி வாய நல்லா தெச்சிட்டு சரி பாம்பை இங்க எடுத்துட்டு வர சொல்லு. சரி உங்க அக்கா வைக்க போருக்கு வைக்க புல்லு புடுங்க வருவா. அந்த நேரம் பார்த்து பாம்பு விட சொல்லு. பாம்பு வந்து படம் எடுத்து நிக்கி. அத பார்த்து உங்க அக்கா ஐயோ அம்மான்னு கத்துவா. நான் ஓடி போய் பாம்பை கப்புன்னு பிடிப்பேன். பாம்பை பிடிச்சா என்ன ஆகும்? அக்கா உங்களை கட்டி பிடிப்பாங்க. 2 பேரும் கட்டி பிடிச்சா என்ன ஆகும்? கல்யாணம் நடக்கும். கல்யாணம் ஆனா நீ என்ன அண்ணனாவ? அட கொக்கால மச்சானாவடா. மச்சானாவ மச்சானா. மேஞ்சிட்டே வா. சரி. ஓஹோ, பாம்ப பிடிச்சு நீ அவளை பிடிக்க போறியா? அதுக்கு முதல்ல நான் பாம்ப பிடிக்கிறேன் பாரு. டேய் உங்க அக்கா வர்ற மாதிரி இருக்கு. போய் பாம்பாட்டி பாம்பை எடுத்து விட சொல்றா. சரி மச்சான். போடா. இவ்வளவு நேரம் உட்கார வச்சுட்டு எங்கேயா போன? கொஞ்சம் புரியா, உனக்கு வேணா இன்னும் 10 ரூபா வாங்கிக்கையா? நான் வெளியில போறேன். இதை வச்சு 4 குடும்பம் பொழைச்சுக்கிட்டு இருக்கு. இத்துண்டு பாம்பு வச்சு பெருசா என்ன கொடுத்த 30 ரூபாய் எப்படியா? இது இத்துண்டு பாம்பாயா? இத்துண்டு பாம்பா இது பாரியா? 10 ரூபா வாங்கியா? ஒரு போயா பத்து விடியா? வாங்கியா? விடியா வேணாயா? விடியா? வேணாயா போயா.
இன்னும் கொஞ்சம் டைம் ஆகட்டும். இந்த சினிமாவுல கடைசி நேரத்துல வந்து கதாநாயகியை காப்பாத்தி பிக்கப் பண்ற மாதிரி நான் இந்த பல்ல புடுங்கின பாம்பை புடிச்சு இவளை பிக்கப் பண்றேன் பார். இது எங்க குலதெய்வத்தோட குட்டி. இது இப்ப நான் புடிச்சிட்டு போய் முட்டையும் பாலும் வைக்க போறேன். இந்த பாம்பை நான் இப்ப கையால பிடிக்க போறேன். ஐயோ நீங்க பாம்பை கையாலே பிடிப்பீங்களா? ஆமா. வேண்டாம் தம்பி, பாம்பை கையில பிடிச்சிங்கன்னா உயிருக்கே ஆபத்து. அட போயா கண்ணாடி, கிண்டி தெரியுமாயா கிண்டி? அங்க பாம்பு பண்ணை இருக்க பாத்திருக்கியா? தெரியுமே. அதுல யுத்தத்தோடு ராஜநாகம்யா. அத இந்த தோல்ல நாலு தூக்கி போட்டு வித்த காட்டியிருக்கையா. இது எனக்கு கொசுரு. அப்ப குயிக்கு குயிக்குன்னா சீக்கிரமா பொடிங்க. நான் என்ன சொல்லல, பாம்பு சொன்னேன். பாம்புயா? அஹை 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 ஹை ஹை கச்சா புச்சா கா 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 கோபா. என்னடா மச்சான் மாமச்சான் மச்சான் நான் போடா போடா. இவன ஐடியாவை கொடுத்து கெடுத்துறோம் போல இருக்கு. அபுஜா போடா. என்னங்க இது? பேட்டரிக்கு சார்ஜ் ஏத்திக்கிறான். அபுஜா. ஓஹோ, வேலை கட்ட ஆரம்பிச்சிட்டானா? அதுக்கு முத நம்ம போய் பிடிச்சிடலாம். அட என்னையா இவ்வளவு பேர் இருந்து பெரிய நாக்கலாம்பூச்சி மாதிரியா இருக்கு? ஒரு மாதிரி அவன் கத்துறான். டேய் வேணா, அது விஷ பாம்பு. ஒரே கொத்த கொத்தி போடு, மரியாதை ஓடி போயிரு. எங்களுக்கு தெரியாது. 25 ரூபா கொடுத்து பாம்பு செட்டப் பண்ணி பல்ல புடுங்கி உங்க காதல டெவலப் பண்ணிருக்கீங்களா? உங்க காதல ஜவ்வாக்குறேன் பாருங்க. ஏய் இதெல்லாம் யாரு கூட சொன்னது? அது ஒட்டு கேட்டேன். ஒட்டு கேட்டியா? மாமா கையாலே பிடிப்பாரு, போங்க. அவர் என்ன கையால பிடிக்கிறது? நான் விரல்லே பிடிக்கிறேன் பாரு. பாம்பு வாயை தைச்சிருக்குன்னு சொன்னானுங்க, இப்ப கடிக்குது. என்ன பாம்பு கடிக்குது? பாம்பு கடிச்சிருச்சா? என்ன மச்சான்? ஏய் என்னடா பாம்பு கடிக்குது? நம்ம செட்டப் பண்ண பாம்பை பாம்பாட்டிக்காரன் எடுத்துட்டு போயிட்டா மச்சான். அப்ப இது இது ஒரிஜினல் பாம்பு. அட இது ஏன்டா முன்னாடியே சொல்லு? எங்க சொல்ல விட்டீங்க? இப்ப மட்டும் ஏன்டா சொல்றேன்? ஒண்ணு கடிச்சிருக்குன்னு பாம்பு, ஒண்ணு கடிச்சிருக்குன்னு. டேய் அவன் அப்படியே ஆஸ்பத்திரிக்கு போடா. நம்ம ஜாதகத்துல சுக்கிரன் உச்சம், நம்மள கடிக்குமா? அது கருணாயி அதை கடிச்சிருச்சு. நீ வா. இங்க என்ன நடக்குது? இதுதான் சந்திர கிரகணம். அப்படின்னா பாம்பு சந்திரனை கவ்வுது. எது பாம்பு? அப்படி ஒரு ஓரமா போய் மறைஞ்சிருந்து ஒத்த கண்ணுல பாரு, எது பாம்பு எது சந்திரன் எப்படி கவ்வுதுன்னு தெரியும்.